மலர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். இலங்கையில் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ள அடிப்படை சுதந்திரம். ஐக்கிய நாடுகள் குற்றச்சாட்டு. மஹிந்தவின் விருப்பமின்றி களமிறக்கப்பட்ட நாமல் நாடாளுமன்ற உறுப்பினர் வெளிப்படை. ரணிலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராகும் சஜித். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வாய்ப்பு. இலங்கையில் விநியோகத்தை ஆரம்பிக்க உள்ள ஆஸ்திரேலியா யுனைடெட் பெட்ரோலியம். ஜெர்மனியில் வெகுவாக அதிகரித்துள்ள சட்டவிரோத புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கை. உலகிலேயே இரண்டாவது பாரிய வைரம் கண்டுபிடிப்பு. வாட்ஸ்அப் வாடிக்கையாளர்களுக்காக அறிமுகப்படுத்தப்படும் புதிய வசதி. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்ய இலங்கை தயாராகி வரும் நிலையில் நாட்டில் அடிப்படை சுதந்திரம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த விடயத்தை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அலுவலகம் நேற்று தெரிவித்துள்ளது. ஆழமான பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டதன் பின்னர் தனது முதலாவது ஜனாதிபதி தேர்தலை நடத்த உள்ள இலங்கை அதன் மனித உரிமைகள் பாதுகாப்பு முறையை சீர்திருத்துவதாக உறுதியளித்த போதிலும் அதனை இன்னும் செய்யாமல் இருக்கிறது என ஐக்கிய நாடுகள் முகவரகம் நேற்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் வலியுறுத்தியுள்ளது. அதற்கு பதிலாக 2023 முதல் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டங்கள் மற்றும் மசோதாக்கள் பாதுகாப்பு படைகளுக்கு பரந்த அதிகாரங்களை வழங்கியுள்ளதாகவும் கருத்து சுதந்திரம் மற்றும் கருத்து வெளிப்படுத்தல் மீதான கட்டுப்பாடுகளை இலங்கை அரசு விரிவுபடுத்தியுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையகம் தெரிவித்துள்ளது. மற்றும் அரசாங்கம் அதன் அதிகாரத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருத்தலில் ஏற்பட்டுள்ள பின்னடைவு மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு ஏற்படுகின்ற அச்சுறுத்தல் என்பன தொடர்பாகவும் குறித்த அறிக்கை கவனம் செலுத்தியுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷ மனப்பூர்வமாக நாமல் ராஜபக்ஷவை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த ஆளுத்கமே தெரிவித்துள்ளார். இதேவேளை தங்களை அனுப்பி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க கூறியவர் மஹிந்த ராஜபக்ஷவே என்று மஹிந்தானந்தா சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜபக்ஷ குடும்பத்தில் உள்ள அனைவரும் இணைந்துதான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க கூறினார்கள். நாமலுக்கு இது சரியான நேரமல்ல என மஹிந்த ராஜபக்ஷ தெளிவாக தெரிவித்திருந்தார். என்றாலும் நாமலின் கடும் கோரிக்கை காரணமாக வேட்பாளராக களமிறக்க தீர்மானம் எடுக்கப்பட்டது. இன்றும் மஹிந்த ராஜபக்ஷ அவரது மனசாட்சிக்கு உட்பட்டு ரணில் விக்ரமசிங்கே போட்டியிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே இருக்கிறார் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டின் உன்னதமான சட்டத்தை நீதி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மீறியுள்ளதாக உயர் நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாமையின் ஊடக ஜனாதிபதி மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக உயர் நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அடிப்படை உரிமைகளை மீறிய ஓர் வேட்பாளராகவே இம்முறை ரணில் தேர்தலில் போட்டியிடுகிறார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியவர்களுக்கு தமது அரசாங்க ஆட்சியில் நீதிமன்ற நடவடிக்கைகளை எதிர்நோக்க நேரிடும் என சஜித் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு அரசு இலத்திரனியல் ஊடகங்களூடாக எதிர்வரும் 6ஆம் தேதி முதல் இலவச ஒளிபரப்பு நேரம் வழங்கப்பட்டுள்ளது. வேட்பாளர்களுக்கு நேர ஒதுக்கீடு செய்வதற்கான வாக்குப்பதிவு நேற்று தேர்தல் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்படி ஒரு வேட்பாளர் தேசிய வானொலி மற்றும் தேசிய தொலைக்காட்சியில் தலா 15 நிமிடங்களுக்கு 3 வாய்ப்புகளை பெறுவார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 39 வேட்பாளர்கள் சார்பில் 39 பிரதிநிதிகள் அரசு இலத்திரனியல் ஊடகங்களூடாக பிரச்சாரங்களில் ஈடுபட உள்ளார்கள். ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம் பிரைவேட் லிமிடெட் யுனைடெட் பெட்ரோலியம் லங்கா நிறுவனத்தின் கீழ் 2024 ஆகஸ்ட் 28 முதல் இலங்கையில் தங்கள் நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளது. இந்த நிலையில் செயல்பாடுகளுக்கான எரிபொருள் கப்பல்கள் ஏற்கனவே வந்துவிட்டதாகவும் இறக்கும் பணி ஆரம்பித்துள்ளதாகவும் நிறுவனம் அறிவித்துள்ளது. யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனம் 20 நிரப்பு நிலையங்கள் வழியாக எரிபொருள் விநியோகத்தை மேற்கொள்ள உள்ளது. முன்னதாக யுனைடெட் பெட்ரோலியம் லங்கா பிரைவேட் இலங்கை சந்தையில் பெட்ரோலிய பொருட்களை வழங்குவதற்கு மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சுடன் கைச்சாத்திடப்பட்ட உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக இலங்கை முதலீட்டு சபையுடன் 2024 ஜூன் 4 அன்று ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டது. இதன்படி இலங்கை மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சகம் நாடு முழுவதும் உள்ள 150 நிரப்பு நிலையங்களை இலக்காக கொண்டு எரிபொருள் விநியோகத்துக்காக யுனைடெட் பெட்ரோலியத்தை அனுமதித்துள்ளது. அத்துடன் மேலும் 50 புதிய நிலையங்களை அமைக்கவும் குறித்த நிறுவனத்துக்கு உரிமை உள்ளது. ஜெர்மனிக்குள் சட்டவிரோதமாக நுழையும் புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பெடரல் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜெர்மன் பெடரல் குற்றவியல் போலீஸ் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையொன்றில் 2023ஆம் ஆண்டில் ஜெர்மனிக்குள் சட்டவிரோதமாக நுழையும் புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
மேலும் 2,66,224 பேர் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் நுழைந்துள்ளதாக சந்தேகிக்கப்படுவதாக போலீசார் கூறியுள்ளனர். குறித்த எண்ணிக்கை 2022 விட 33.4% அதிகமாகும். அத்துடன் அவர்களில் பெரும்பாலானோர் பெடரல் போலீசாரிடம் பிடிபட்டு விட்டதாகவும் போலீசார் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. ஜெர்மனிக்குள் மட்டுமல்ல, மொத்த ஐரோப்பாவுக்குள்ளும் 3,80,200 பேர் சட்டவிரோதமாக நுழைந்துள்ளதாக ஐரோப்பிய எல்லை மற்றும் கடலோர கடற்படை முகவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரபல சமூக வலைத்தளங்களில் ஒன்றான வாட்ஸ்அப் வாடிக்கையாளர்களை கவர புதிய வசதிகளை அவ்வப்போது வெளியிடுவது வழக்கமாகும். அந்த வகையில் பயனர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் வாட்ஸ்அப் நிறுவனம் விரைவில் புதிய அப்டேட் ஒன்றை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. அதன்படி ஆங்கிலம் குரல் பதிவாக அனுப்பப்படும் குறுஞ்செய்திகளை அதே மொழியில் எழுத்து வடிவமாக மாற்றும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் 3ஆம் தரப்பு செயலிகளை பயன்படுத்தி குரல் பதிவுகளை எழுத்து வடிவமாக மாற்ற வேண்டிய தேவை ஏற்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக ஆண்ட்ராய்டு பயனர்களுக்கு இந்த அப்டேட் வழங்கப்பட உள்ளது. இந்திய பயனர்களுக்காக இந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் இந்த புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.